தமிழால் எனது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் யூஎஸ்பி ஸ்லிம் போர்டு யூஸ் பண்ணிருப்போம். பல ஆம்பிளிஃபயரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த போர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனால் இதில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்னன்னா, இது வந்து பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து 7805 ரெகுலேட்டர் ஏசி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும். மறக்காமல் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஐசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெகுலேட்டர் ஐசியை பொறுத்த வரைக்கும் இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 35 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 7-35 இன்புட் வோல்டேஜ். இது வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் வரும். 5 வோல்டேஜ் ஒரே ஆம்பியர் தான். 1 ஆம்பியர் 5 வோல்ட்டு. பக் கன்வெர்ட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்புட் எவ்வளோ கொடுக்கணும், அவுட்புட் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பக் கன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இன்புட் வோல்டேஜ் வந்து 7லேருந்து 40 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 40 மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து 50 வோல்ட் தான் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து 40 மேக்ஸிமம் கொடுக்க வேணாம். ஒரு 24 வோல்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் கொடுக்காதீங்க. 12 பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் ஒன்று இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலம் நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே இங்கே வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுத்துங்க. 12 24 கொடுத்துட்டு இது வந்து ஒரு மல்டிமீட்டர் வச்சு இதை கனெக்ட் பண்ணிங்க. அதில் கனெக்ட் பண்ணிட்டு ப்ரீசெட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது 5 வோல்ட்டில் வந்து நிற்கும். 5 வோல்ட் எதில் நிற்கிதோ உங்களுக்கு 5 வோல்ட் தேவையான 5 வோல்ட் இல்லை 12 வோல்ட்டுக்கு அதாவது ஃபேனுக்கு யூஸ் பண்ணால் 12 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட் போதும். 5 வோல்ட் வந்து நிற்கும். அந்த நின்ன உடனே அதுக்கப்புறம் எடுத்து கனெக்ஷன் கொடுங்க. நீங்கள் கனெக்ஷன் எடுத்தோடனே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரீசெட் எந்த அட்ஜஸ்ட்டில் இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு வந்து இந்த வந்து யூஎஸ்பி ஸ்லிம் போர்டு போயிடும். இது வந்து 100 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து இது வந்து 230 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் எங்கள் ஏரியாவில். அதாவது இதுமாரி உங்கள் ஊர்லேயும் விற்கும். அதோடய உங்கள் ப்ரைஸ் எவ்வளோ விற்கிறாங்க, அதாவது இந்த பகாரியா ப்ளூடூத் போர்டுன்னு சொல்லிவிட்டு இந்த பெரிய ஐசி இருக்கும் பார்த்துங்க. இந்த மாடலு இதுலேயே வந்து பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதில் வந்து என்கோடர் கொடுத்துட்டிங்கன்னா பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரிமோட்டில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போர்டு விற்கிது. பட் ஆனால் இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 230 தான். உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட்புட்டு பார்த்துட்டோம் எவ்வளோ வரும்னு, நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆம்பியர் எவ்வளோன்னு பார்க்கணும். 2லேருந்து 3 ஆம்பியர் வரைக்கும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற யூஎஸ்பி ஸ்லிம் போர்டில் இது வந்து 1 ஆம்பியரே இன்புட் வோல்டேஜ் போதுமானது. இதுக்கே பெஸ்ட்டு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தா வீடியோ போர்டு யூஸ் பண்ணுவீங்களே, இதில் சில பேர் வீடியோ போர்டு யூஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கு வந்து 1 ஆம்பியர் போட்டால் செட் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் பக் கன்வெர்ட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் போடும்போது தான் அந்த வீடியோ போர்டெலாம் ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் வேலை செய்யும். இல்லாட்டி அந்த அளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யாது. நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இதுவே பெஸ்ட்.